Good morning, students. Now we are going to see 7th standard geography second unit tourism. Okay, do you like to go for tours? Yes, I like very much. அது உங்களுக்கு டூர் போகிறதுனா ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ நம்ம ஆனுவல் ஹாலிடேஸில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூர்லாம் போயிருப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரம் அப்புறம் தஞ்சாவூர் இந்த மாதிரிலாம் நிறைய கோயிலுக்கெலாம் போயிருப்போம் இல்லையா? ஓகே, யூ சி ஸோ ஆர் லெசன் இஸ் டூரிசம். சுற்றுலா அப்படிங்கிறது நம்மளோட லெசன். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். டிஃபைன் த கான்செப்ட் ஆஃப் டூரிசம். டூரிசம் அப்படின்னா என்ன, ஸோ அதனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்ரிஷியேட் த பேசிக் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். அதாவது என்னது, இந்த டூரிசத்தினோட அடிப்படை மற்றும் புவியியல் கூறுகள். ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ்னால் புவியியல் கூறுகள் என்னென்ன, ஸோ அதனோட வேல்யூவை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் டூரிசம். ஸோ இந்த டூரிசத்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த பிளேசஸ் ஆஃப் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் என்னென்ன அட்ராக்டிவ் டூரிஸ்ட் பிளேசஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவான டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய இடங்கள் எது எது இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த பிளேசஸ் ஆஃப் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸ் இருக்குது, அது தமிழ்நாட்டில் நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூ see, introduction. The word tourist was derived from an old English word turian, which refers to a person who travels out of his usual environment for not more than 1 year and less than 24 hours. அதாவது இந்த டூரிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு டூரியன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டில் இருந்து வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் அவங்களோட யூஸ்வல் என்விரான்மெண்ட்லேருந்து, அதாவது வழக்கமான சூழ்நிலையில் இருந்து ஒரு வருஷத்துக்கு கம்மியாகவோ இல்லை 24 மணி நேரத்துக்கு குறைவில்லாத, அதை விட அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க அதை ட்ராவல் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூர் அப்படின்னு சொல்லுவோம். த பர்பஸ் ஆஃப் ட்ராவல் மே பி ரிலீஜியஸ், ரீக்ரியேஷன், பிஸ்னஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல். ஸோ அவங்க எதுக்காக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சமயம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லை ரீக்ரியேஷனாக பொழுதுபோக்கு புத்தாக்கம் அப்படின்லாம் சொல்லலாம், பிஸ்னஸ் வியாபாரம் சம்மந்தமாக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று, அல்லது கல்ச்சுரல்னால் கலாச்சார சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்காக எதுக்காக வேணால் அவங்க ட்ராவல் பண்ணலாம். த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். அதாவது டூரிசத்தினோட அடிப்படை கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டூரிசம் ஹேஸ் பிகம் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் மெனி ரீஜன்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் த என்டையர் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது இந்த வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டூரிசத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிசம் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் த சொசைட்டி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் சோசியல், கல்ச்சுரல், எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் செக்டார் ஆஃப் த நேஷன் அண்ட் ஆன் their இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் டூ. ஓகேவா? அதாவது டூரிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சமூகம், கல்ச்சுரல் கலாச்சாரம், எஜுகேஷனல் கல்வி, எக்கனாமிக் செக்டர்னால் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு தொடர்புகளில், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி தொடர்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். த 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் ஆர், அதாவது டூரிசத்தில் 3 முக்கிய கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அட்ராக்ஷன், அக்சசிபிலிட்டி, அமெனிட்டிஸ். அட்ராக்ஷன் அப்படின்னா அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை, ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அக்சசிபிலிட்டா எளிதில் அணுகக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அமெனிட்டிஸ் அப்படின்னா சேவை வசதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா there are the 3 important components in tourism அப்படின்னு சொல்லலாம். These 3 components are together known as A3 concept. ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸையும் A3 கான்செப்ட் அப்படி கூட சொல்லலாம்.
அட்ராக்ஷன்ஸ். ஸோ எது ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ராக்ஷன்ஸ் மெயின்லி கம்ப்ரைஸ் ஆஃப் 2 types such as நேச்சுரல் அட்ராக்ஷன் அண்ட் கல்ச்சுரல் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் அட்ராக்ஷன்னா இயற்கை ஈர்ப்பு தலங்கள், கல்ச்சுரல் அட்ராக்ஷன்னா கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் அட்ராக்ஷன் இன்க்ளூட்ஸ் லேண்ட்ஸ்கேப், சீஸ்கேப், பீச்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். அதாவது நேச்சுரல் அட்ராக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நில அமைப்பு, கடல் அமைப்பு, பீச்சஸ்னால் கடற்கரைகள், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால் அவங்க அந்த காலநிலை அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் ஃபாரஸ்ட் அந்த காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அட்ராக்ஷனில் வரும். கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னா ஆர் ஹிஸ்டாரிக் மோனுமெண்ட்ஸ் அண்ட் அதர் இன்டலெக்சுவல் கிரியேஷன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா வரலாற்று நினைவு சின்னங்கள், அப்புறம் அறிவு சார்ந்த படைப்புகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கல்ச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இதை தவிர கல்ச்சுரல் அட்ராக்ஷனில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபேர்னா கண்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெஸ்டிவல்னால் பண்டிகைகள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், accessibility. ஓகேவா, வந்து எளிதில் அணுகக்கூடிய தன்மை. ஓகேவா, accessibility means reachability to a particular place of attraction through various means of transportation such as road, rail, water and air. accessibility அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட், எது அப்படின்னா ரோடு, சாலை வழியாவோ, ரெயில் வழியாவோ, ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வாட்டர்னா கடல் வழி, அல்லது ஏர்னா விமான வழி அல்லது வான்வழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் சேர்றதுக்கு தான் accessibility அப்படின்னு சொல்லுவோம். Transport decides the cost of travel and time consumed in reaching or accessing a specific attraction. அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய் சேர்றக்கூடிய டைமையும், ஓகேவா, அந்த காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும், நம்ம எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட், இல்லை என்னது ரோடு, ரெயில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. Amenities are the facilities that cater to the needs of a tourist. Amenities அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்டினுடைய தேவைகளை அடைவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஓகேவா. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட், ஒரு சுற்றுலா பயணி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட தேவையை எப்படி அடையிறது, அந்த வசதிகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் அமெனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகாமடேஷன்ஸ் in terms of hotels, restaurants, cafes and other staying units. Accommodation na இடவசதி. ஸோ இடவசதிங்கிறது ஹோட்டல், விடுதியாக இருக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன சொல்கிறது, ஸோ அந்த சிற்றுண்டி உணவகங்கள் அப்படின்னு சொல்லலாம். கேஃப்னா உணவகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாமடேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ராவல் ஆர்கனைசர்ஸ், அந்த பயண அமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா டூர் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ட்ராவல் ஏஜென்ட்ஸ். டூர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அந்த டூரை அதாவது ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறவங்க. ட்ராவல் ஏஜென்ட்ஸ்னால் இந்த பயண முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றுலா முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் ட்ராவல் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ், பாஸ்போர்ட் அண்ட் விசா ஏஜென்சிஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ் அப்படின்னா அயல்நாட்டு சுற்றுலா மையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பாஸ்போர்ட்டு, விசா இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ் அப்படிம்பாங்க. செக்டார்ஸ் ரிலேட்டட் டு ட்ராவல் இன்சூரன்ஸ், சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி. செக்டார்ஸ் ரிலேட்டட் டு ட்ராவல் இன்சூரன்ஸ்னால் பயண காப்பீடு, அப்புறம் பாதுகாப்புத்துறை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன செக்டர்ஸு, இந்த இன்சூரன்ஸு, செக்யூரிட்டி செக்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம், அந்த பிரிவில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் டூரிசம். From the ancient times, travel is a fascination for mankind. ஓகேவா. ஸோ அந்த காலத்தில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷனுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டூரிசம் கேன் பி டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர், யூட்டிலிட்டி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஸ் இண்டிகேட்டட் பிலோ. ஓகேவா. ஸோ டூரிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேஸில் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நேச்சர், இயற்கையாக போகிறது, அப்புறம் யூட்டிலிட்டி, பண்பாடு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறத வச்சு நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் டூரிசம், கல்ச்சுரல் டூரிசம்,
historical tourism, eco-tourism, adventure tourism and recreational tourism. Religious tourismனா சமய சுற்றுலா அப்படிம்பாங்க. கல்ச்சுரல் டூரிசம்னா கலாச்சார சுற்றுலா. ஹிஸ்டாரிக்கல் டூரிசம்னா வரலாற்று சுற்றுலா. எக்கோ டூரிசம்னா சூழல் சுற்றுலா அப்படிம்பாங்க. அட்வென்ச்சர் டூரிசம்னா சாகச சுற்றுலா. ரீக்ரியேஷனல் டூரிசம்னா பொழுதுபோக்கு சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Religious tourism. Religious tourism is one of the oldest type of tourism wherein people travel individually or in groups for pilgrimage to a religious location such as temples, churches, mosques and other religious places. ஓகேவா? அது சமய சுற்றுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் வந்து குரூப்ஸாவோ இல்லை தனியாவோ இண்டிவிஜுவலாவோ அதாவது பில்கிரிமேஜ் அப்படின்னா புனித தலங்களுக்கு போகிறது. ஓகேவா? அதாவது கோயில்கள், சர்ச்சஸ்னால் இந்த கிறிஸ்டியன்ஸ்னோட கோயில் வந்து சர்ச் அப்படிமோ. மாஸ்க்கு, சர்ச்சஸ்னால் தேவாலயம், மாஸ்க்குனால் மசூதி. ஸோ இந்த இடங்களுக்கு போகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமய சுற்றுலா. சமய சுற்றுலா. ஓகே, நெக்ஸ்ட் யூ see religious tour to Kasi, Varanasi by Hindus, to Jerusalem by Christians and Mecca by Muslims are few of the examples for religious tourism. அதாவது ஹிந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு போகிறது, வாரணாசிங்கிறது தான் காசி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலேமுக்கு போகிறது, முஸ்லீம்ஸ் தான் மெக்காவுக்கு போகிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமய சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், வரலாற்று சுற்றுலா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். It focuses on visiting historically important places like museums, monuments, archaeological areas, forts, temples and so on. அதாவது ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்னால் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களான மியூசியம்ஸ், அருங்காட்சியகங்கள், மோனுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள், ஆர்காலஜிக்கல் ஏரியாஸ்னால் தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள், ஃபோர்ட்ஸ்னால் கோட்டைகள், டெம்பிள்ஸ் கோயில்கள், இந்த மாதிரி என்ன இடத்துக்கு போகிறது தான் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கோர் வாட் ஆஃப் கம்போடியா, தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா அண்ட் பிரமிட்ஸ் ஆஃப் எஜிப்ட் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் டு குவாட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். அதாவது கம்போடியாவில் இருக்க அங்கோர் வாட்டுக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கு இல்லையா ஆக்ரா, ஸோ அங்கே தாஜ்மஹாலுக்கு போகிறது, எகிப்தில் இருக்க பிரமிட்ஸை போய் பார்க்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டூரிசத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்கோ டூரிசம். எக்கோ டூரிசம் டைப்பிக்கலி இன்வால்வ்ஸ் ட்ராவல் டு டெஸ்டினேஷன்ஸ் வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் த்ரைவ் இன் எ நேச்சுரலி ப்ரிசர்வ்ட் என்விரான்மெண்ட். அது எக்கோ டூரிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது, அதுதான் எக்கோ டூரிசம், சூழல் சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி, ட்ரெக்கிங் இன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் த ஃபேமஸ் இன்ஹெரிடபிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி அட்ராக்ஷன்ஸ். அதாவது எக்கோ டூரிஸ்ட்டுக்கு எது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அமேசான் மலைக்காடுகள், ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி அதாவது ஆஃப்ரிக்கா காடுகள், அப்புறம் ட்ரெக்கிங்னா மலையேற்றம், அதாவது இமயமலை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றம் செய்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூழல் சுற்றுலாவுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கல்ச்சுரல் டூரிசத்தை பற்றி சும்மா ஒரு லைன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு அன் அஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சுரல் டூரிசம். கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார சுற்றுலானுடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ சி அட்வென்ச்சர் டூரிசம். அட்வென்ச்சர் டூரிசம்னா சாகச சுற்றுலா, ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் போகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து சாகச சுற்றுலா அப்படிங்கிறது. அட்வென்ச்சர் டூரிசம் இஸ் எ டைப் ஆஃப் டூரிசம் involving travel to remote or exotic places in order to take part in physically challenging outdoor activities. அதாவது எக்ஸாட்டிக் பிளேசஸ்னால் அந்நிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிமோட் ஆர் எக்ஸாட்டிக் பிளேசஸ்னால் அந்நிய இடங்களுக்கு போய் ஏதாவது ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்னால் வெளிப்புற செயல்பாடுகளை ஈடுபட்டு அதில் பங்கேற்கணும்னு போகிறாங்க இல்லையா, அதுதான் அட்வென்ச்சர் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை டைவ் இன் ஆஸ்திரேலியா, பஞ்சி ஜம்பிங் இன் நியூசிலாண்ட், மவுண்டெய்னரிங் இன் த பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், ராஃப்டிங் இன் த பிரம்மபுத்திரா ரிவர் அட் அருணாச்சல் பிரதேஷ். ஸ்கை டைவ் அப்படின்னா விண்கீழ் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆஸ்திரேலியா நடக்கும். பஞ்சி ஜம்பிங்னா இழுவை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது நியூசிலாந்தில் நடக்கும். மவுண்டெய்னரிங் இன் த பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னா
மலையேற்றம் செய்கிறது. ஓகேவா? ராஃப்டிங் அப்படின்னா கட்டுமர மிதவை நதி பயணம். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரம் மாதிரி இருக்கும், அதில் ஏறிட்டு இந்த சர்க்கஸ் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர்ஸில் அது நடக்கும், அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரிசத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீக்ரியேஷனல் டூரிசம், பொழுதுபோக்கு சுற்றுலா. திஸ் டைப் ஆஃப் டூரிசம் எய்ம்ஸ் அட் என்ஜாய்மெண்ட், அம்யூஸ்மெண்ட் ஆர் ப்ளஷர் ஆர் மெயின்லி ஃபார் ஃபன் ஆக்டிவிட்டி. அதை பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட், ஒரு பொழுதுபோக்குக்கு அவசரம், அம்யூஸ்மெண்ட்னா மனநிறைவு, ப்ளஷர்னால் மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக போகக்கூடிய ஒரு வேடிக்கையான அல்லது கேளிக்கை செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சுற்றுலா தான் ரீக்ரியேஷனல் டூரிசம் அப்படிங்கிறது. வாட்டர் ஃபால்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், பீச்சஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் ஆர் த அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் ஃபார் ரீக்ரியேஷனல் டூரிசம். வாட்டர் ஃபால்ஸ்னால் நீர்வீழ்ச்சிகள், ஹில் ஸ்டேஷன்ஸ் மலைப்பகுதிகள், பீச்சஸ்னால் கடற்கரைகள், அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்னால் கேளிக்கை பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேஷனல் டூரிசம், அதாவது பொழுதுபோக்கு சுற்றுலாக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஓகே, next, apart from this, there are certain modern types of tourism which got developed in recent years. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூவாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் டைப்ஸ் ஆஃப் டூரிசம், அதாவது புதிய சுற்றுலா டைப்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தே ஆர் ஆனுவல் ஹாலிடே டூரிசம், அதாவது ஆண்டு விடுமுறைக்காக போகக்கூடிய சுற்றுலா. இண்டஸ்ட்ரியல் டூரிசம்னா தொழிற்சாலை, அதாவது தொழில்நுட்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனல் டூரிசம்னா அதாவது அந்த ஒரு பருவநிலைக்கு காலநிலைக்கு போகக்கூடிய ஒரு சுற்றுலா. இன்டர்நேஷ்னல் டூரிசம்னா பன்னாட்டு சுற்றுலா. குரூப் டூரிசம், அதாவது குழு சுற்றுலா. ஸ்போர்ட்ஸ் டூரிசம்னா விளையாட்டு சுற்றுலா. ஹெல்த் டூரிசம்னா நலவாழ்வு சுற்றுலா அப்படிம்பாங்க. ஃபார்ம் அண்ட் ரூரல் டூரிசம் அப்படின்னா பண்ணை மற்றும் கிராமப்புற சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நெக்ஸ்ட் பாருங்கள், டூயூனோவில் இன்பவுண்டு டூரிசம் அண்ட் அவுட்பவுண்ட் டூரிசம்னு கொடுத்துருக்காங்க. டூரிங் வித்தின் த நேட்டிவ் கண்ட்ரி, அதாவது உள்நாடுகளுக்குள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்பவுண்டு டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவுட்பவுண்ட் டூரிசம் அப்படின்னா டூரிங் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சுற்றுலா, அதான் வந்து அவுட்பவுண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசி இன்டர்நேஷ்னல் டூரிசம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ஹாலிடே டூரிசம் இதெல்லாம் வந்து சிம்பிள் தான் இல்லையா. இன்டர்நேஷ்னல் டூரிசம்னா என்ன அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டூரிசம் இஸ் அண்டர்டேக்கன் டு விசிட் த பிளேசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டு கேதர் நாலேஜ் அபவுட் இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ். இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படிங்கிறது எதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை, ஓகேவா, ஸோ அந்த அறிவை பெறுவதற்காக அந்த கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறது தான் இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் திஸ் தேர் ஆர் சர்டைன் ட்ராவல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் டு பி ஃபுல்ஃபில்டு பை த டூரிஸ்ட் சச் அஸ் பாஸ்போர்ட், விசா, ஃபாரின் கரன்சி, ஏர் டிக்கெட், ட்ராவல் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஓகே, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் டூரிசம், அந்த பன்னாட்டு சுற்றுலா போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்திருக்கு, நிறைய வழிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பாஸ்போர்ட்டு, விசா, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு அப்படிம்பாங்க. விசா, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இதெல்லாம் வேணும், பாஸ்போர்ட், விசாலாம். ஓகே, ஃபாரின் கரன்சி, இப்போ நம்மளோட கரன்சி வந்து அங்கே அக்செப்ட் பண்ண முடியாது, ஸோ நம்மளோட கரன்சியாக அந்த நாட்டு கரன்சியாக மாற்றணும், அந்த மாதிரி. ஏர் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ராவல் இன்சூரன்ஸ், ஸோ பயண காப்பீடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அண்ட் அதர் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ், மற்ற குடியேற்ற விவரங்கள், நம்ம அங்கே போய் இருக்கிறதுக்கான சில டீட்டெயில்ஸ், அதெல்லாம் வந்து அந்த யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க அதை ரெடி பண்ணுவாங்க. யூசி சிங்கப்பூர் பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டூயூனோவில் விசா அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. விசா அப்படிங்கிறது எ டாக்குமெண்ட் இஸ்யூட் டு எ பர்சன் ஆர் எ ஸ்டாம்ப் மார்க்டு ஆன் த பாஸ்போர்ட் ஆஃப் எ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு விசிட் அதர் கண்ட்ரி. விசாங்கிறது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம், அதாவது ஒரு நபரினுடைய ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னா ஒரு முத்திரை வேணும். ஓகேவா? அதுதான் வந்து விசா அப்படிங்கிறது. அதில் சம் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டூரிஸ்ட் விசா அப்படின்னு என்னென்னா ரீக்ரியேஷன் சைட் சீயிங், பொழுதுபோக்குக்கோசரம் போகிறது. ஸ்டூடெண்ட் விசா, ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்புக்காக போகிறது. எம்ப்ளாய்மெண்ட் விசா, ஒர்க் இன் எ கண்ட்ரி, அதாவது ஒரு நாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து வாங்கணும். மெடிக்கல் விசா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் எ ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் எ கண்ட்ரி, அதாவது ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல், ஒரு புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெடிக்கல் விசா அப்படிங்கிறது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசி பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், இந்த ஈர்ப்பு தலங்கள்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடிப்படை பொருட்கள் அல்லது எலமெண்ட்ஸ்னு என்ன கூறுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். Certain elements are fundamental to attract tourists as travel destinations. They are pleasant weather, scenic beauty, historical and cultural monuments. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து டெஸ்டினேஷனாக பிளேஸு, அந்த பிளேஸ்க்கு வந்து டூரு போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னென்னா ப்ளசன்ட் வெதர், அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ன சொல்கிறது காலநிலை அல்லது பருவநிலை இருந்து இருக்குது. சீனிக் பியூட்டினா ஓகேவா, அதனோட அழகு, இயற்கை காட்சி, இயற்கை அழகு. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மோனுமெண்ட்ஸ் அப்படின்னா வரலாற்று மற்றும் கலாச்சார நினைவு சின்னங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜாகிரபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். அதாவது இந்த டூரிசம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சுற்றுலானுடைய ஜாகிரபிக்கல் காம்பனன்ட்ஸ், புவியியல் கூறுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். லேண்ட் ஃபார்ம்ஸ், வாட்டர், வெஜிடேஷன், கிளைமேட், அனிமல் லைஃப், செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படிம்பாங்க. லேண்ட் ஃபார்ம்ஸ் பாருங்கள், நில அமைப்பு. மவுண்டெயின்ஸ்னால் மலைகள், பிளேட்டியூஸ் பீடபூமிகள். கேன்யான்ஸ்னால் ஆழ் பள்ளத்தாக்குகள் அப்படிங்கிறது. வேலிஸ்னால் சமவெளி. கேவ்ஸ்னால் குகைகள். சிர்க்ஸ் அப்படின்னா பனியாற்று நாற்காலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட் டியூன்ஸ் மணல் குன்றுகள். கோரல் ரீஃப்ஸ் பவளப்பாறைகள். கிளிப்ஸ்னால் குன்றுகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸில் வரும். வாட்டர், ஸோ ரிவர்ஸ், லேக்ஸ், waterfalls, hot springs and geysers, snow and glacier, water currents, tides and waves. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நீர் சம்மந்தப்பட்ட ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ். எதுனா ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கெய்சர்ஸ்னால் கொதிநீர் ஊற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோ அண்ட் கிளேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி மற்றும் பனி ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் கரண்ட்ஸ் நீரோட்டங்கள். டைட்ஸ்னால் ஓதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ்ஸ்னால் அலைகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடேஷன், அதாவது இயற்கை தாவரங்கள் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபாரஸ்ட் காடுகள். கிராஸ்லேண்ட்ஸ் புல்வெளிகள். மூர்ஸ்னால் பெருவெளிகள் அப்படிம்பாங்க. டெசர்ட்ஸ்னால் பாலைவனங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் அடங்கும். நெக்ஸ்ட்டு கிளைமேட் பாருங்கள், காலநிலை. சன்சைன், அதாவது சூரிய ஒளி அப்படிம்பாங்க. க்ளவுட்ஸ் மேகங்கள். அட்மிரபிள் டெம்பரேச்சர், அதை பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு மனதை மயக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். ரெயின் அண்ட் ஸ்னோ, அதாவது மழை மற்றும் பனி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டில் வரும். அனிமல் லைஃப், அதாவது விலங்குகளினுடைய வாழ்க்கை. வைல்டு லைஃப் அப்படிங்கிறாங்க. வைல்டு லைஃப்பில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பறவைகள். கேம் ரிசர்வ்ஸ் அப்படின்னா அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூஸ் அப்படின்னா மிருக காட்சி சாலைகள். இதெல்லாம் வந்து வைல்டு லைஃப்பில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கன்னா ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங், வேட்டையாடுறது, அப்புறம் மீன் பிடிக்கிறது. இதெல்லாம் அனிமல் லைஃப்பில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் செட்டில்மெண்ட் ஃபீச்சர்ஸ், குடியிருப்பு காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது. டவுன்ஸ், சிட்டிஸ், வில்லேஜஸ். டவுன்ஸ்னால் நகரங்கள், சிட்டிஸ்னால் மாநகரங்கள், அதாவது பெரிய நகரங்கள் அப்படிம்பாங்க. வில்லேஜஸ்னால் கிராமங்கள். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிமைன்ஸ் அண்ட் மோனுமெண்ட்ஸ், அதாவது வரலாற்றினுடைய எஞ்சிய பாகங்கள், அதாவது மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்வாங்க. மோனுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள் அப்படிம்பாங்க. இதெல்லாமும் ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஒன் பார்த்திங்கன்னா கல்ச்சர், வேஸ் ஆஃப் லைஃப், ட்ரெடிஷன்ஸ், ஃபோக்லோர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். வேஸ் ஆஃப் லைஃப்னால் அவங்களுடைய வாழ்க்கை முறை. ட்ரெடிஷன்ஸ்னால் பாரம்பரியம். ஃபோக்லோர்னால் என்ன சொல்கிறது நாட்டுப்புற வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட்ஸ்னால் ஓவியம், நமக்கு தெரியும். கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். இதெல்லாமும் கல்ச்சரில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேம் ரிசர்வ்ஸ். கேம் ரிசர்வ்ஸ் அப்படின்னா
ஆல்ரெடி நம்ம சொன்னோம் என்னது வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் அப்படின்னு. அதான் பாருங்கள், an ஏரியா ஆஃப் லேண்ட் செட் aside ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி, அதுதான் வந்து கேம் ரிசர்வ்ஸ், வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டூரிஸ்ட் ஓகே